நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை கூடாது என உச்சநீதிமன்றம் சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விஷச்சாராய வழக்கில் மேல்முறையீடு செய்யக்கூடாது என கூற அவருக்கு தார்மீக உரிமை கிடையாது என RS பாரதி கூறியுள்ளார். அவர்தான் முதலே உச்சநீதிமன்றத்தை நாடி அவர் மீது சிபிஐ வழக்கு நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்து தடை பெற்றார். சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று எடப்பாடி கேட்டதற்கு ஆட்சேபனை இல்லை என்று நாங்கள் சொன்னோம். ஆனால் எடப்பாடி அவர்கள் கேட்பதைப் போல உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட ஒரு வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கே கட்டுவிட்டது என்று சொல்கிறார். இவர்கள் ஆட்சி நடக்கவில்லையா? மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நேற்றைய தினம் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். மேலும் தனிப்பட்ட நபர்களுக்கு இடையேயான தாக்குதல் சம்பவங்களுக்கும் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கிற்கும் தொடர்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். அவர் கடைசியா 2020 1672 இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 792 கிளைகள் தான் தொடர்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல 2023-24 1500 அவரோட 100 குறைஞ்சிருக்கு. இப்போ 792 தான் நடந்திருக்கிறது. ஆக குறைந்து கொண்டு வருகிறது ரவுடிசத்துக்கு. திருச்செந்தூர் கோவிலில் வனத்துறை அனுமதி பெறாமலேயே தெய்வானை யானையை பயன்படுத்தி வருவதாகவும் சில நேரங்களில் அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையாக பராமரிக்காததாலேயே யானைகள் மனிதர்களை தாக்குவதாகவும் தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடி கூறியுள்ளார். சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை என நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா சென்னை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் உறுதிபட தெரிவித்துள்ளனர். 2004ஆம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். விசாரணைக்காக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான இருவரிடமும் நீதிபதி தனித்தனியாக அழைத்து சேர்ந்து வாழ விருப்பம் உள்ளதா என விசாரணை நடத்தினார். பிரிவதில் உறுதியாக இருப்பதாகவும் தங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்றும் நீதிபதியிடம் இருவரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து விவாகரத்து கோரிய வழக்கில் வரும் 27ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளது. தேனி மாவட்டம் போடி சுப்புராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சுரேஷ் வியாழக்கிழமை காலை நடைபயிற்சிக்கு சென்றபோது அவரை வழிமறித்து வலுக்கட்டாயமாக ஸ்விஃப்ட் காரில் தூக்கி போட்டு கடத்தி சென்றனர். இது குறித்த புகார் கிடைத்த 2 மணி நேரத்தில் கடத்தலில் ஈடுபட்டவர்களை போடி நகர போலீசார் சினிமா பாணியில் மடக்கி பிடித்தனர். போலீசில் சிக்கியது வழக்கறிஞரை வீட்டில் விடுவதற்காக அழைத்துச் செல்வதாக காருக்குள் இருந்த கடத்தல் கும்பல் நாடகமாடியது. வழக்கறிஞரை மீட்ட போலீசார் போடியை சேர்ந்த அட்டாக் பாண்டி, தேனி செல்வேந்திரன், சிவனேசன், சண்முகம் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். வேறு முகவரியில் ரேஷன் அட்டை உள்ளதால் தாங்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என மக்கள் தெரிவித்த புகாருக்கு உடனடியாக பொருட்கள் வழங்க காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். சிங்காடிவாக்கத்தில் நடைபெற்ற தேசிய தொல்குடி மக்களுக்கான சிறப்பு முகாமில் அரசால் கட்டிக் கொடுக்கப்பட்ட குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் வெளியேறாமல் தேங்கி நிற்பதாகவும் அப்பகுதியினர் புகார் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாடூர் சுங்கச்சாவடி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. மேலும் மோதிய வேகத்தில் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்தவர்கள் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் வேம்பு, சுமித்ரா ஆகிய 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். காரில் வந்த 4 பேர் காரை அங்கேயே விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். காரை ஓட்டி வந்த பைசல் என்பவர் மது அருந்திவிட்டு காரை ஓட்டி வந்ததாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது.
வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 12 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு 6 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த சென்னை தம்பதியை புதுச்சேரி போலீசார் பெங்களூருவில் வைத்து கைது செய்தனர். பழனி என்பவர் அளித்த புகாரில் வேளச்சேரியைச் சேர்ந்த ராஜா சாந்திமினா தம்பதியர் கைது செய்யப்பட்டதாகவும் இவர்கள் மீது ஏராளமானவர்கள் புகார் அளித்துள்ளதாக லாஸ்பேட்டை போலீசார் தெரிவித்தனர். சதுரங்க விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்தின் மாமனாரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்ய முயன்ற சைபர் கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோட்டூர்புரம் வெள்ளையன் தெருவில் வசித்து வரும் 81 வயது ஆனந்தின் வாட்ஸ்அப் எண்ணில் தங்களை கர்நாடக போலீஸ் என்று கூறி மர்ம நபர் தொடர்பு கொண்டுள்ளார். தங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்தி வாடகைக்கு எடுக்கப்பட்ட கார் விபத்தில் சிக்கியுள்ளது என்றும் பலர் காயமடைந்துள்ளதால் நிதி வழங்க ஏதுவாக வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டதாகவும் கூறப்படுகிறது. உஷாரான அவர் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். டிஜிட்டலில் பண மோசடி செய்ய முயன்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட அவுரிவாக்கம் மேலாண்டு குப்பத்தைச் சேர்ந்த செங்கன் என்ற மீனவர் குடும்பத்தை ஊரை விட்டு தள்ளி வைத்த புகாரின் அடிப்படையில் ஊர் பஞ்சாயத்தார் 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதனை கண்டித்து பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட குப்பத்து மீனவர்கள் விசாரிக்காமல் வழக்கு பதிந்தது ஏன் என கேட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுரை திண்டுக்கல் சாலையில் சமயநல்லூர் பகுதியில் அடிக்கடி நேரிடும் விபத்துகளை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து வரும் வெள்ளிக்கிழமை நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் அறிவுறுத்தியுள்ளனர். பாத்திமா கல்லூரி முதல் சமயநல்லூர் சாலை வரையிலான பகுதியில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மசனக்குடியில் முதுமலை புலிகள் காப்பகம் செல்லும் சாலை ஓரங்களில் அதிகளவு புற்கள் முளைத்திருப்பதால் அவற்றை சாப்பிட ஆயிரக்கணக்கான புள்ளிமான்கள் சாலை ஓரங்களில் உள்ள வனப்பகுதிகளில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருக்கின்றன. இந்த காட்சிகளை வாகனத்தில் செல்லும் சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் வீடியோ எடுத்தபடியே கண்டு ரசித்து செல்கின்றனர். சென்னையில் மழைநீர் வடிகால் அமைக்க முடியாத குறுகிய தெருக்களில் குழாய் வாயிலாக மழைநீர் வடிகால் கட்டமைப்பு ஏற்படுத்தும் புதிய முயற்சியை வேளச்சேரியில் மாநகராட்சி அமல்படுத்தியுள்ளது. டான்சி நகர், அன்னை இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் அருகில் உள்ள மற்ற வார்டுகளில் மேற்கொள்ளப்படுகிறது. நீரோட்டம் பார்த்து அமைக்கப்படும் குழாய்களை மழைநீர் வடிகாலில் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக 2 இடங்களில் இயங்கி வந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் குடோன்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். உணவகங்கள், சிறு குறு நிறுவனங்களுக்கு சிலிண்டர்கள் சப்ளை செய்யப்பட்ட அந்த குடோன்களில் இருந்து மொத்தம் 277 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை விஸ்வநாதபுரத்தில் இறக்கை எலும்பு உடைந்த நிலையில் சாலையில் கிடந்த ஆந்தைக்கு மயக்க மருந்து அளித்து 2 மணி நேர அறுவை சிகிச்சை செய்து கால்நடை மருத்துவர்கள் காப்பாற்றினர். சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு வனத்துறையிடம் ஆந்தை ஒப்படைக்கப்பட்டது. ஆரணி அருகே அடுத்தடுத்து 2 கிராமங்களில் வெறிநாய் கடித்ததில் காயமடைந்த குழந்தைகள் உள்ளிட்ட 7 பேருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நாளுக்கு நாள் நாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் நாய்களை பிடித்து கருத்தடை செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு சீரற்ற இதய துடிப்பு நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் நவீன சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதே சிகிச்சையை தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொண்டால் 2 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என மருத்துவமனை டீன் தேவி மீனாள் தெரிவித்தார். எலக்ட்ரோபிசியாலஜி அந்த டெஸ்ட் பண்ணி ரேடியோ ஃப்ரீக்வன்சி அபலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சையை அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இருதய துடிப்பானது, அந்த படபடப்பானது ஒரு சர்ஜரியெல்லாம் இல்லாத மாதிரியே இது ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஐ அப்ரிஷியேட் த என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி.
தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் குளங்கள் தூர்வாரப்படாததால் நீர் செல்ல வழியில்லாமல் தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு 1200 கனஅடி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. 86,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான குளங்கள் தூர்வாரப்படாததால் தடுப்பணையிலிருந்து வினாடிக்கு 1200 கனஅடி தண்ணீர் வீணாக கடலுக்கு செல்வதாக தெரிவிக்கின்றனர்.